சத்தியத்தின் இடை. உண்மை பேசுவதால் கிடைத்த வெகுமதி. இக்கட்டான நேரத்திலும் பொய் பேசாமல் உண்மை பேசிய ராமுவிற்கு கிடைத்த வெகுமதி மிக பெரியது. என்ன, எப்படி என்று தெரிந்து கொள்ள இந்த சுவாரஸ்யமான கதையை கடைசி வரை கேளுங்கள். உண்மை விளங்கும். செங்கை மாவட்டத்தில் உள்ள உழையூர் என்ற சிறிய கிராமத்தில் பசுமையான வயல்களுக்கும் கிசுகிசுக்கும் ஆலமரங்களுக்கும் மத்தியில் ராமு என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் ஒரு ஏழை விவசாயியான குமரேசன் என்பவரின் மகன். வயல்களை உழுது விளைவிப்பதையும் பழத்தோட்டங்களை பராமரிப்பதும் அருகில் உள்ள சந்தையில் விளைச்சல்களை விற்பதையும் சுற்றியே அவர்களது வாழ்க்கை இருந்தது. போராட்டங்கள் இருந்த போதிலும் குமரேசன் எப்போதும் ராமுவிடம் ஒரு கொள்கையை வலியுறுத்தினான். எவ்வளவு தூண்டுதலாக இருந்தாலும் அல்லது கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் போய் சொல்லாதே என்பதுதான் அது. ராமு ஒரு பிரகாசமான மற்றும் ஆர்வமுள்ள இளைஞன். உண்மை ஏன் மிகவும் முக்கியமானது என்று அடிக்கடி ஆச்சரியப்பட்டான். சில நேரங்களில் பொய் விஷயங்களை எளிதாக்குகிறது, இல்லையா என்று கேட்பான். குமரேசன் புன்னகைத்து, உண்மை கசப்பாக இருக்கலாம் மகனே, ஆனால் அது உன் குணத்தை பலப்படுத்துகிறது. ஒரு பொய் எவ்வளவு இனிமையாக இருந்தாலும் எப்போதும் ஒரு கரையை ஏற்படுத்தி விடுகிறது என்று சொன்னான். ஒரு சமயம் கடுமையான கோடை காலத்தில் உழையூர் கடுமையான வறட்சியை எதிர்கொண்டது. தண்ணீருக்காக தவித்த கிராம மக்கள் பயிர்கள் மற்றும் கால்நடைகளை காப்பாற்ற போராடினர். ராமுவின் குடும்பமும் விதிவிலக்கல்ல. அவர்களின் வயல்வெளிகள் தரிசாக கிடந்தன. மேலும் அவர்கள் வீட்டிற்கு அருகில் இருந்த கிணறும் வறண்டு போகும் நிலையில் இருந்தது. அவர்களின் துயரங்களைச் சேர்க்க குமரேசன் நோய்வாய்ப்பட்டான். விளைபொருட்களை சந்தைக்கு கொண்டு செல்ல யாரும் இல்லாத நிலையில் ராமு முன்வந்தான். குமரேசன் தயங்கினான். ஆனால் இறுதியாக தனது மகனின் வளர்ந்து வரும் முதிர்ச்சியை நம்பி மனந்திருந்தினான். நினைவில் வைத்துக்கொள் ராமு, எந்த சோதனையை எதிர்கொண்டாலும் எப்போதும் நேர்மையாக இரு, உண்மையே பேசு என்று பலவிதமாக இருந்தும் அவன் சொன்னான். ராமு அவர்களின் நல்ல பயிரான மாம்பழ வண்டியுடன் சந்தைக்கு புறப்பட்டான். மருந்து மற்றும் உணவு வாங்குவதற்கு ஏற்ற விலை கிடைக்கும் என நம்பினான். அவன் அங்கு வந்ததும் பரபரப்பான சந்தை அவனை கூச்சலில் மூழ்கடித்தது. வியாபாரிகள் கூச்சலிட்டனர், வாங்குபவர்கள் பேரம் பேசினர். மசாலா மற்றும் இனிப்புகளின் நறுமணம் காற்றை நிரப்பியது. ராமு தனது வண்டியை நிறுத்த ஒரு இடத்தை கண்டுபிடித்தான். அவன் மாம்பழங்களை விற்க ஏற்பாடு செய்தபோது கிரிதர் என்ற பணக்கார வணிகர் ஒருவர் வந்தார். கிரிதர் தனது தந்திரமான இயல்பு மற்றும் கூர்மையான வியாபார தந்திரங்களுக்கு பெயர் பெற்றவர். இந்த மாம்பழங்கள் புதியதாக தெரிகிறது என்று சொல்லி கிரிதர் அவற்றை பரிசோதித்தார். ஒரு சன் எவ்வளவு என்று கேட்டார். ராமு நியாயமான விலையை குறிப்பிட்டான். கிரிதர் சிரித்தார். உன்னை போன்ற ஒரு இளைஞனுக்கு கேட்க முடியாத அளவுக்கு விலை உயர்ந்துள்ளது. நான் முழு வண்டியையும் வாங்குவேன், ஆனால் பாதி விலையில் வாங்குவேன் என்று சொன்னார். ராமுவின் உள்ளம் கனத்தது. பாதி விலை அவனது தந்தையின் மருந்து செலவு கூட ஈடுகட்டாது. ஐயா, இந்த மாம்பழங்கள் நான் சொன்ன விலைக்கு மதிப்புள்ளது, தயவு செய்து மறுபரிசீலனை செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டான். அதற்கு உடன்படாத கிரிதர் புறப்படத் திரும்பினார். திடீரென்று அவர் இடைநிறுத்தி, சரி, இவைகள் வளமான மண்ணில் நல்ல நீர் பாய்ச்சலில் விளைந்தவை என்று சொன்னால் உன் விலையை நான் தருகிறேன். எனது வாடிக்கையாளர்களுக்கான செலவை நியாயப்படுத்த ஒரே வழி இதுதான் என்று சொன்னார். ராமு தயங்கினான். அவன் தனது தந்தையை பற்றி நினைத்தான். வீட்டில் நோயுற்று பலவீனமாக படுத்திருக்கிறார். மேலும் பணத்திற்கான தேவை வேறு. பொய் சொன்னால் மாம்பழங்களை விற்று தன் குடும்பத்தை காப்பாற்றலாம். ஆனால் குமரேசனின் வார்த்தைகள் அவன் மனதில் எதிரொலித்தன.
எவ்வளவு கடினமான சூழ்நிலையிலும் பொய் சொல்லாதே டோட். ஆழ்ந்த மூச்சுடன் ராமு பதிலளித்தான், சார், இந்த மாம்பழங்கள் எங்கள் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பண்ணையிலிருந்து வந்தவை. எங்களிடம் உள்ள குறைந்த அளவு நீரை கொண்டு அவர்களை காப்பாற்ற போராடினோம். அவை புதியதாகவும் இனிமையாகவும் இருக்கின்றன. ஆனால் இந்த ஆண்டு வளமான மண்ணில் வளரவில்லை என்று சொன்னான். கிரிதர் ஆச்சரியத்துடன் பார்த்தார். நீ ஒரு நேர்மையான இளைஞன் என்று அவர் கூறினார். ஆனால் நேர்மை விற்காது. வறட்சியால் பாதிக்கப்பட்ட பண்ணையில் இருந்து யாரும் மாம்பழங்களை வாங்க மாட்டார்கள் என்றார். ராமு மனமுடைந்து போய்விட்டான். கிரிதர் ஒரு சில மாம்பழங்களை மட்டும் வாங்கிக் கொண்டார். ராமு நாள் முழுவதும் சந்தையில் கழித்தான். சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கியதும் ராமு வீடு திரும்ப தயாரானான். அவன் கண்களில் கண்ணீர் வழிந்தது. ராமு பழங்களை பேக் செய்து கொண்டிருந்த போது நன்றாக உடையணிந்த ஒருவர் அவன் அருகில் வந்தார். நகரைச் சேர்ந்த தொழிலதிபர் ஷியாம் சுந்தர் என தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார். இன்று காலை கிரிதருடனான உன் உரையாடலை நான் கேட்டேன் என்று அவர் கூறினார். மேலும் தொடர்ந்தார், இளைஞனே, உன் நேர்மையை நான் பாராட்டுகிறேன். உன்னை போன்றவர்கள் உண்மையாக இருப்பது அரிது. ராமுவின் எஞ்சியிருந்த மாம்பழங்கள் அனைத்தையும் அவன் ஆரம்பத்தில் சொன்ன விலைக்கு வாங்கிக் கொண்டார் ஷியாம். மேலும் அவர் ராமுவிடம் கூடுதல் பணத்தை நீட்டி, இது உன் குடும்பத்திற்காக புத்திசாலித்தனமாக பயன்படுத்து டோட் என்று சொன்னார். மிகுந்த மகிழ்ச்சியில் ராமு ஷியாமுக்கு நன்றி கூறிவிட்டு வீட்டிற்கு விரைந்தான். தந்தையிடம் நடந்ததைச் சொன்னதும் குமரேசன் பெருமிதத்துடன் சிரித்தான். பார்த்தாயா மகனே, சத்தியத்தை நிலைநிறுத்தி உண்மை பேசுபவர்களுக்கு வெகுமதி கிடைக்கும் வழி உள்ளது. இது எப்போதும் உடனடியாக நடக்காது, ஆனால் அது எப்போதும் நியாயமானது என்றான். ராமுவின் நேர்மையைப் பற்றி உழையோரில் செய்தி பரவியது. விரைவில் அதிகமான கிராமவாசிகள் அவனை நம்பலாம் என்று தெரிந்து வந்து விளைச்சல்களை வாங்கி சென்றனர். காலப்போக்கில் ராமு குடும்பம் செழித்தது. மேலும் ராமு கிராமத்தில் மரியாதைக்குரிய நபராக வளர்ந்தான். பல ஆண்டுகளுக்குப் பிறகு கிராமத்து பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும் பெரியவனாக ராமு முன்னேறினான். உண்மை சில நேரங்களில் ஒரு பெரிய சுமையாக இருக்கலாம், ஆனால் அது சுமக்க வேண்டிய சுமை. இது நம்பிக்கை, மரியாதை மற்றும் இறுதியில் நீங்கள் பெருமைப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையை உருவாக்குகிறது. எனவே ஒருபோதும் பொய் சொல்லக்கூடாது என்ற பாடம் உழையோரில் ஒரு மரபு வழியாக மாறியது. இது ஒரு தலைமுறையில் இருந்து அடுத்த தலைமுறைக்கும் பரவியது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற புத்துணர்வு கதைகளுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.